ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய். சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்திர மாதர் அல்குர் தோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே. நீ ஆன ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய். சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்திர மாதர் அல்குல் தோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதற்கே. தெய்வ குழந்தை வடிவில் வேற்படையுடன் திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் கந்தப்பெருமானே, அழகிய பெண்களின் உடலை பற்றிய எண்ணத்தில் மூழ்கி அவர்களை நினைந்து உள்ளம் உருகி அதனால் காமம் மேலிட்டு வாடுகின்ற இந்த மாயையாகிய விளையாட்டினால் உண்டாகிய மன துன்பமானது அழியும் பொருட்டு தேவரீருடன் அடியேன் இரண்டரக் கலந்து பதிஞான பேரின்ப நிலையை அடையும் நற்பேற்றினை அடியேனுக்கு எப்போது தந்து அருள்வீர்? சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய, சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய, வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஞான நூல்தனில் விளங்கு விநாயகனே, ஆனை முகன்றன் வாரண கடவுளே, ஈன நினை மிகு சீர்திருத்தியே, தான் அருள்வாய் முதற்கடவுளே கணபதியே. கந்தர் அலங்கார வரிசையிலே 46வது பாடலான நீயான ஞான வினோதம் தனி என்கின்ற பாடலை இப்பொழுது அனுபவிக்கிறார். நீயான ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய். சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்திர மாதர் அல்கு சோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதற்கே. இந்த பாட்டுல அருணகிரிநாதர் மாயா பிரபஞ்சத்திலே பிறந்த பிறகு பலவிதமான துக்கங்கள், ஆணவம், கண்மம், மாயை, சோக மோக லைன்ய லோப கோபம் இதெல்லாம் நம்மிடம் இருந்து நம்மை மாயா உலகத்திலே அடைத்து வைத்து நமக்கு தொல்லை கொடுக்கின்ற பலவிதமான சூட்சும சுரூபங்களை எல்லாம் நீ அழித்து என்னை உன்னுடன் சேர வைக்க வேண்டும், இரண்டர கலக்க வேண்டும் என்கின்ற நிகழ்ச்சி என்று அந்த நிகழ்ச்சியை எனக்கு கொடுப்பாய் என்று ஏக்கத்துடனே முருகப்பெருமானிடம் கேட்கின்ற அளவிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இவர் தன்னையே ஒரு பொருளாக ஆக்கி நமக்கெல்லாம் உதாரணமாக காட்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகிறார் அருணகிரிநாதர். நேரா சொன்னா நமக்கு புரியாது. அதை தேன்ல பொதிஞ்சு மருந்த தேன்ல பொதிஞ்சு கொடுப்பாங்க. அந்த அளவிலே முருகப்பெருமானுடைய அருளை எப்படி நமக்கு இரண்டரை இறைவனுடன் கலக்க முடியும் என்கின்ற ஒரு அனுபூதி நிலையை அருணகிரிநாதர் மருந்து போல தேனிலே துவட்டி கொடுக்கின்றார். இந்த ஒரு பாட்டிலே, ஒரு பாட்டை சொல்ல போன ஒரு வார்த்தையிலே ஒரு எழுத்திலே எவ்வளவு விஷயம் கொடுக்கிறார். இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது நீயானன்னு ஆரம்பிச்ச. இந்த நீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த நீனா யார்கிட்ட இவர் பேசுறாருன்னு நம்ம முதல்ல கேள்வி கேட்கணும். எப்பவுமே ஐயப்பன் ஐயா சொல்லுவார், நம்ம என்ன பாட்டு பாடும் போதும் அதோட பொருள் விளங்கிக்கணும், அதை கேள்வி கேட்கணும், வினாவோடு பாடி அருள் அப்படின்னு சொல்லுவாரு அந்த அருணகிரிநாதர். அந்த அளவில கேள்வியை கேட்டு புரிஞ்சுக்கணும். இந்த நீ அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க 2 பேரும் தான் பேசிக்கிறாங்க. முதல் பாட்டுல என்ன சொன்னாரு, நிட்டூர சூர குலார்னகனே உன்னோட சேர்ந்து இருக்கணும், தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு, உங்களோட நான் சேர்ந்து இருக்கேன். அப்ப 2 பேர் தானே இருக்கோம். ஒண்ணு முருகப்பெருமான் ஆகிய நீ, இரண்டாவது அருணகிரிநாதர் ஆகிய நான். நாம 2 பேர் தான் சேர்ந்து இருக்கோம். அப்போ நீன்னு சொன்னா யாரு? முருகப்பெருமான் தான். முருகனை அவர் நீன்னு சொல்றார். இது மட்டும் இல்ல, நீயான ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய் அப்படின்னா 2 நீ போட்டிருக்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, முருகனுக்கு யாராவது ஒப்பாரும் மிக்காரும் உண்டா? கிடையாது. தேவர்களே, முத்தேவர்களே அடிபணிந்தார்கள். சிவபெருமானே முருகப்பெருமான்கிட்ட ஞானோபதேசம் பெற்றார் அப்படின்னா முருகனுடைய பெருமையை சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட நீ, உனக்கு நிகர் நீ. அதனால 2 நீ.
நீயான முருகப்பெருமானே, உனக்கு நிகர் நீயே தான், உன்னை தவிர என்னை யாரும் காப்பாற்ற முடியாது. ஆடினாலே நீயான ஞான வினோதம் தனை, உன்னுடைய ஞான வினோதம், முருகப்பெருமானுடைய ஞான வினோதம் என்னன்னு கேட்டா, ஆரம்பத்திலிருந்தே முருகப்பெருமான் ஞானத்துலதான் உதயம். அப்படின்னு கேட்டா, எல்லோருக்கும் 2 விழி, உலகத்துல இருக்க எல்லாருக்கும் 2 விழி, கற்றோருக்கு 3 விழி அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு? அறிஞர்களோ ஞானிகளோ 3வது விழி. 3வது விழி என்னது? சிவபெருமான் கல்வியில அதிபதி, புதனுக்கு அதிபதி, மதுரை எம்பதியில சுவாமி நெற்றிக்கண் இருப்பதனால 3வது கண் அது ஞானக்கண். நெற்றியில இருக்கக்கூடியது ஞானக்கண். அந்த 3வது கண் எல்லோருக்கும் 2 விழி, கற்றவருக்கு 3 விழி, ஈவோருக்கு விழி 7. யாரு தானம் பண்றாளோ அவளுக்கு 7 விழியாம். அதனால தவத்தால் அருள் ஞானம் பெற்றாருக்கு 1000 விழி, அருள் ஞானம் பெற்றாருக்கு அனந்தம் விழி என்று அறினா, இறைவனுடைய அருளை பெற்றவர்களுக்கு 1000 கண்கள்னு சொன்னாங்க. அந்த சிவபெருமானுடைய கண்ணானது ஞானக்கண். அந்த ஞானக்கண்ணிலே காங்கேயம், அக்னி கர்ப்பம், அந்த வந்த அக்னியினாலே சரவண ஜனிதம், சரவண பொய்கையில வந்து பிறந்தார் முருகப்பெருமான். காங்கேயம், அக்னி கர்ப்பம், சரவண ஜனிதம், ஞான சக்தி, குமாரம், பிரம்மண்யம், ஸ்கந்த தேவம், குக, மமலகுணம், ருத்ர தேஜஸ்வரூபம், சேனத்யம், தார்கக்னம், குருமசலபதிம், கார்த்திகேயம், சடாஸ்யம், சுப்பிரமணியம், மாயூர துவஜரசிதம், தேவதேவம் நமாமின்னு வேதத்தில் சொல்லுவாங்க. அந்த முருகப்பெருமானுடைய பிறப்பே ஆரம்பத்திலிருந்து ஞானமாகவே இருந்து கொண்டு வருகிறது. அப்படி ஞான முருகன் கையில வச்சுட்டு இருக்கிற வேல் ஞான வேல். முருகன் அருளக்கூடியது ஞானம். அந்த ஞானத்தை தந்து என் அறிவை சீர்திருத்தி இந்த மனோதுக்கமானது மனதில் ஏற்படுகின்ற கிளேசத்தை எல்லாம் அவிழ்த்து என்னை உன்னுடன் 2 கலக்க செய்ய வேண்டிய உன்னுடைய திருநாமத்தை, உன்னுடைய சேர்ப்பை, உன்னுடைய ஞான வினோதத்தை, அந்த ஞானத்தின் அற்புதத்தை எனக்கு என்று நீ அருள்வாய். என்னைக்கு நீ அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்து நீ யார் என்பதை உணரச் செய்வாய் அப்படின்னு அருணகிரிநாதர் கேள்வி கேட்பது போல இந்த பாடல்களை அமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை இந்த பாடல்ல அருணகிரிநாதர் ஒரு கஷேத்திரத்தையோ 2 கஷேத்திரத்தையோ ரகசியமா பாட்டுக்குள்ள போட்டுருவார். இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு அது என்ன கஷேத்திரம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் அவருடைய ஞானத்திறன். அருணகிரிநாதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீயான ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய். நீ ஞான பிரகாசம் உள்ளவன். இந்த முருகனுடைய முகங்களே ஞான பிரகாசம், அருள் ஞான பிரகாசம், அருள் ஜோதி ஞான பிரகாசம், அருள் திரள் ஜோதி ஞான பிரகாசம் அப்படின்னு 6 முகத்துக்கு எல்லாமே ஞானத்தை சேர்த்தி தான் பேசுவாங்க. அந்த முருகனுடைய முகமாகியது, அருளாகியது பூரா உடல் முழுவதும், முருகனுடைய ரூபம் முழுவதும் ஞானமாக இருக்கிறது. ஞானஸ்வரூபி ஆகிய முருகப்பெருமான் ஒளிப்பிழம்பாக இருக்கிறார். ஞானமாகிய வினோதம் தனை, அந்த வினோதத்தை என்ன என்று எனக்கு புரிய வைக்க நீயே தான் அருள வேண்டும். அவனடியால் அவன் தாழ் வழங்கி நீ அருள்வாய். சேயான வேல்கந்தனே, நீ சேயான் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். சேய் அப்படின்னா பிள்ளைன்னு அர்த்தம். சேயோன் அப்படின்னா சிகப்பா இருக்கக்கூடியவன் அர்த்தம். அம்பாள் செக்கா சிந்தூர நிறத்துல இருக்கா, அந்த குங்கும நிறத்துல இருக்கா. அந்த குங்கும நிறத்துக்கு பிறந்தது வெள்ளை கலர்ல பிறக்குமா? சிகப்பா தான் பிறக்கும். மாம்பழத்துக்கு மாம்பழம் தான், மாம்பழ மரத்துல மாம்பழம் தான் வரும். அப்படி சிகப்பாக இருக்கக்கூடிய சிவபெருமான் செஞ்சடை கடவுள் சிவப்பாக இருக்கார். அம்பாள் சிவப்பாக இருக்கா. அந்த 2 சிவப்புக்கும் பிறந்தது சேயோன். சிவப்பா தானே இருக்கணும், இதுல வித்தியாசமே கிடையாது. ஆகையினாலே சேயோன்னு முருகனுக்கு ஒரு பேர். சேயான இந்த பாட்டுல என்ன போட்டா, நீனு தனக்கு நிகர் தானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 1, வினோதம் செய்கின்றவன் 2, அருளை கொடுக்கின்றவன் 3, சேயாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 4, வேல் கந்தன் 5. இந்த 5 செந்தில் 6. ஆக மொத்தம் 6 முருகன் பெயரை உள்ளே செருகி போட்டு வைக்கிறார். முருகனுடைய அர்ச்சனை செய்வது போல இந்த பாட்டை சொன்ன முருகனுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி அர்ச்சனை போடுற மாதிரி ஒரு சிறப்பான பாட்டு. இதெல்லாம் ரகசியங்கள். இதெல்லாம் அருணகிரிநாதர் வெளிப்படையா சொல்லாம உள்ள சுருக்கி சொல்லி இருக்கிறார். குங்குமாங்கித வர்ணாயாம் புவாயாம் ருத்ரசூரவே குமாராய சர்வாய சூர சைன்யானாதிபதே ரக்தவர்ண சுவர்ண ரமணீய சுதாகர ரத்ன அலங்கிருத பூஷிதாய ரம்ய தேஜோ மயாரூபிணே ஷடானனம் குங்கும ரக்தவர்ணம் மகாமதிம்
திவ்ய மாயூர வாகனம் ருத்ரச சூனம் சுர சைன்யநாதம் குகம் சரணமகம் பிரதத்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்னன்னு பார்த்தா முருகப்பெருமான் குங்கும ரத்த வர்ணம்னு சொல்லியிருக்காங்க. சிக்க செவேர் இருக்காங்க. அத சேயான ஞான வினோதம் தானே அப்படின்னா சேயா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சேயோன் அப்படின்னா சிவந்த நிறத்தை உள்ளவன் அப்படின்னு அருணகிரிநாதர் சேயம்ங்கிறத வார்த்தையை நிறைய இடத்துல அருணகிரிநாதர் பிரயோகித்திருக்கிறார். நீயான சொன்னா உன்னை தவிர வேறு உனக்கு நிகர் யாரும் இல்லாதவன், தன்னிகர் இல்லாத முருகப்பெருமான். இதுல முதல் ரெண்டு வார்த்தைய முருகப்பெருமான முழுக்க சொல்றார். செந்தில் அதிபதி ஆகிய முருகப்பெருமான் வரைக்கும் சொல்றார். ரெண்டாவது ரெண்டு அடிய நம்மள சொல்றார். இது ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏற்படுகின்ற உரையாடல். ரெண்டு பேரையும் சேர்த்து என்னை தனியாக உன்னோட சேர்த்து வச்சுக்கோன்னு சொன்னார் முதல் பாடல்ல. இந்த பாடல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது என்ன உரைநடை ஏற்படுகிறதுன்னு கேட்டா, நீயான ஞான வினோதம் தனே நீ அருள்வாய் சேயான வேல் கந்தனே செந்தில் முருகா அப்படின்னு அந்த முருகன்கிட்ட வேண்டிக்கிறார் முதல் ரெண்டு வார்த்தையில. சித்திர மாதர் அல்குல் தோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதற்கே அப்படின்னு. மாயா வினோத மனோ துக்கம் சொல்லும் போது ஆணவம் கண்பம் மாயை எல்லாம் அதுல சேர்ந்து போயிடுது. காம குரோத லோப மோக சைன்ய கோப தாப தாசம் எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து எடுக்க ஒண்ணு முருகப்பெருமானே என்று அழகு வாய்ந்த பெண்களின் சிற்றின்பத்திலே மனதை செலுத்தி தோய்ந்து உருகி ஆசை மாயா விளையாட்டுகள் செய்து துவண்டு வாடும் இந்த மனோ துக்கங்களை மாய்ப்பதற்கு தொலைப்பதற்கு வேலனே நீ அருள்வாயாக. குழந்தை வடிவாக வந்த பாலகுமார சுவாமி நமோ நமன்னு பாடுறோம் அருள்கின்ற பாட்டுல. அந்த சேயான முருகனை குழந்தையாகவும் செக்கச்சவேர் என்ற வேலையுடைய ஞான ஸ்கந்த ஸ்வரூபனாகவும் செந்தில்லாண்டவனாகவும் இங்கே பார்க்கின்ற அருணகிரிநாதர் அந்த முருகனை பார்த்து என்ன சொல்லறதுன்னு தெரியாம ஆனந்த வெள்ளத்துல ஆழ்கின்றார். உதித்து ஆங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என்னை உன்னில் ஒன்றாய் விதித்து ஆண்டருளும் காலம் உண்டோ, ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ வெற்பு நட்டு அந்த பாட்டுல உதித்து ஆங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என்னை உன்னில் ஒன்றாய் விதித்து ஆளுவது வேணும்னு கேட்கிறாரே. இந்த ஞான வினோதத்திலே நீ என்னை சேர்த்து கொள்ளுவாய் அப்படிங்கிற விஷயத்தை தான் அங்க பொதுங்கி சொல்லி இருக்கிறார். முருகப்பெருமானே ஞான குருபரா என்னை உன்னிலே ஒன்றாக நீ சேர்த்திருக்க வேண்டும். கடத்தி புறத்தி பிரான் அருளாலே கலங்காத சித்த தடத்தில் புனையென நான் கடந்தேன். சித்திர மாதர் அங்குள் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரம் ஆகிய காமத்தாலே உருகி கிடக்கின்ற என்னுடைய மாயா வினோதத்தை நீ எடுக்க வேண்டும். ஒன்று உன்னிடத்திலே இருக்கக்கூடிய மாயா வினோதம் ஞானம், என்னிடத்திலே இருக்கக்கூடிய மாயா வினோதம் காமம். இந்த காமத்தை அழித்து உன் ஞானத்தை கொடுத்து என்னை உன்னிடம் இரண்டரை சேர வேண்டும். என்னை உன்னிடம் சேர்த்தாமல் இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு சொன்னா, பிரபஞ்சத்திலே மாயா பிரபஞ்சமாடா மலர் அம்பினை வீசாதடா மகனான்னு பாட்டு பாடுவாங்க. அந்த மாயத்திலே காமத்தை கொடுத்து, காமம் தான் முதல்ல சொல்ற, காமத்தை கொடுத்து என்னை உன்னை அடையாத அளவிலே ஒரு திரையை போட்டு மறைத்து விடுகின்றாயே, அந்த காமத்திரையை விலக்கி என்னை ஞானத்திரையோடு உன்னோடு சேர்த்த வேண்டும். என்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆனந்தம் மனிதர்களுக்கு பூமியிலே கிடைக்கக்கூடிய மாயா பிரபஞ்சத்திலே கிடைக்கக்கூடிய ஆனந்தம் என்னன்னா சிற்றின்பம். அந்த ஆனந்தத்தை சிற்றின்பத்திலே திளைத்து உருகி பாய்ந்து துவண்டு கிடக்காமல் அதிலிருந்து நான் வெளியே வந்து உன்னிடத்திலே சேர்ந்து பேரின்பத்தை அடைய வேண்டும். என்னிடத்திலே உள்ள சிற்றின்பம், உன்னிடத்திலே பேரின்பம். என்னிடத்திலே இருக்கின்ற மனோம் துக்கமயம், உன்னிடத்திலே இருக்கின்ற அருள் ஞானமயம். நான் வேண்டுபவன், நீ அருள்பவன், ஆண்டவன். ஆகையினாலே என்னையும் அருணகிரிநாதரையும் இறைவனையும் இரண்டும் என்ன இருக்கிறது என்கின்ற உரையாடலை இந்த பாடலிலே சிறப்பாக அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார். இந்த மாயா பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய துக்கங்களை எல்லாம் முருகப்பெருமானுடைய ஞானமானது தீர்த்து நம்மை அருளை கொடுத்து இந்த மாயத்திலிருந்து நம்மை விடுவித்து அவனுடைய காட்சியை எப்போது கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க, உள்ள அலங்காரம் எல்லாம் பண்ணும்போது திரை போட்டுருவாங்க. நம்ம எல்லாம் ஆண்டவனை நினைச்சு கையை கூப்பிட்டு தலை மேல கையை கூப்பிட்டு ஆண்டவனை நினைச்சுட்டு இருப்போம். திடீர்னு 1000 தீபம் வச்சு ஒரு நட்சத்திர ஹாரத்தின்னு ஒரு ஹாரத்தை காட்டி கதவு பட்டாரம் திறப்பாங்க. அந்த ஒளி பிழம்பிலே உள்ளே இருக்கிற கருவறையிலே இருக்கக்கூடிய கருத்த அந்த ஆண்டவனுடைய உருவம் நமக்கு கண்ணிலே தென்படும். கொஞ்சம் தெரிஞ்சும்
தெரியாம இருக்கும், ஒளி வருகின்ற இடம் எல்லாம் தெரியும். ஞான சுரூபமாக அந்த ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த பூஜா விதி. அந்த அளவிலே இந்த மாய திரையானது அந்த திரைய விலக்கி ஆழத்தை காட்டும் போது அந்த ஒளிப்பிழம்பிலே இறைவன் தெரிவது போல நீயான ஞான வினோதம் தனை என்று நீ எனக்கு அருள்வாய், என்று நீ அருள்வாய். சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்திர மாதர் அன்பு தோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதற்கே அப்படிங்கிற ரொம்ப தெளிவான பாடல். இறைவனுடன் அருணகிரிநாதர் இருந்து பேசுகின்ற அளவிலே இருக்கக்கூடிய பாடல். அம்மாட்ட நாம நீ வா போன்னுதான் அன்ப கூடுதலுக்காக பேசுவோம். தேவரும் மூவரும் இறைவரும் ஆண்டவரும் காண முடியாத பெரிய அகண்ட சுரூபமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு முருகனை நீன்னு சொல்லி அருணகிரிநாதர் அட்ரஸ் பண்ணோம்னா, என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீன்னு சொல்லுகின்ற அளவிலே தாயாகவும் தந்தையாகவும் இணக்கமாக அருணகிரிநாதர் பார்க்கின்ற காரணத்தினாலே நீ அப்படின்னு சொன்னார். நீ அப்படின்னு சொன்னா உனக்கு நிகர் நீதான். நீயான ஞான வினோதம் தன்னை உன்னுடைய ஞான அருளை என்று நீ எனக்கு கொடுப்பா நீ ஏங்குகின்றார் அருணகிரிநாதர். சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்திர மாதர் அன்பு தோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதற்கே அப்படிங்கிற ஒரு சிறப்பான பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரன்.